ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் என்னோட பொண்ணு அவளோட 6th பர்த்டே செலிப்ரேட் பண்ணா. நம்ம கிட்ஸ்க்கு பர்த்டேனா நம்ம அவங்களுக்கு பிடிச்ச எல்லாமே செய்வோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் நானும் என் பொண்ணுக்கு பிடிச்ச எல்லா ஸ்வீட்ஸ், கேக், பிஸ்கெட்ஸ் அண்ட் கேண்டீஸ்னு எல்லாமே செஞ்சு கொடுத்தேன். என் பொண்ணுக்கு பர்பன் பிஸ்கெட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய வாட்டி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த டைமும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் பர்பன் பிஸ்கெட்டை வீட்டிலையே செஞ்சு கொடுத்தேன். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் நிறைய ஐட்டம்ஸ் செஞ்சேன். அதையெல்லாம் இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த பர்பன் பிஸ்கெட்டை நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். ஸோ இதை நாம் அவங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம். சரி, இப்போ நாம் இந்த பர்பன் பிஸ்கெட் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். போர்பன் பிஸ்கெட் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு பெரிய பவுலில் ஒரு 1/2 கப் பட்டர் எடுத்துக்கணும். நான் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சால்டட் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு பீட் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்புறம் அதில் ஒரு 3/4 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கணும். நான் என்னோட 1/2 கப் மெஷர்மெண்ட்டால் 1 கப்பும் அப்புறம் ஒரு 1/4 கப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நார்மல் சுகரை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ இந்த பட்டரையும் சுகரையும் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர் நல்லா லைட் கலருக்கு மாறிடும் அண்ட் சுகரும் அந்த பட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். அப்புறம் ஒரு சல்லடையில் 1/2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கணும். நான் அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணனால இந்த சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருந்தால் இந்த சால்ட் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு விட்டு பட்டரோட ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்கு இப்படி மாவை சலிச்சு ஆட் பண்ணுறோம்னா அப்போ தான் கோதுமை மாவு ஏரோட மிங்கிள் ஆகி நல்லா சாஃப்டான ஃப்ளார் நமக்கு கிடைக்கும். அண்ட் பேக்கிங் பவுடர் அண்ட் கொக்கோ பவுடர் எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ டோ பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் இப்போது இதில் ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மாவு நல்லா ஒட்டி வந்துடுச்சு. பட் இதை நாம் ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ண முடியாது, ஏன்னா இது இன்னும் ட்ரையாக தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு 2 இல்லைனா 3 ஸ்பூன் பால் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. இது க்ளூட்டன் ஃபார்ம் ஆகாத மாதிரி பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப மடித்து எல்லாம் பிசைய வேண்டாம். ஜஸ்ட் மாவு எல்லாம் நல்லா ஒன்றாகி வந்தால் போதும். மாவில் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் பிஸ்கெட் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதுக்காக தான் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகாத மாதிரி பிசையணும்னு சொல்கிறேன். அப்புறம் இப்போது ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிளாஸ்டிக் ஷீட் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் பாதி மாவு வச்சுட்டு மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு அப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அண்ட் ரோலர்லேயும் மாவு ஒட்டாது. மாவை நல்லா கொஞ்சம் தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ஏன்னா போர்பன் பிஸ்கெட் நல்லா தின்னாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்கில் பார்த்தா தெரியும் இது எவ்வளோ தின்னாக இருக்குன்னு. அப்புறம் ஈவன் சைஸில் ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்கேலோட வித்துக்கு லைனாக கட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா அப்போ தான் ஈவனான பிஸ்கெட்ஸ் நமக்கு கிடைக்கும்னு. அப்புறம் நடுவில் ஹைட்டும் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெதுவாக எடுத்து ஒரு ஆயில் கிரீஸ் பண்ண பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் தோசை திருப்பி யூஸ் பண்ணி பிஸ்கெட்ஸை எடுத்து பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு டூத் பிக்கோட கார்னரை கட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி பிஸ்கெட்ஸில் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக சுகரை எடுத்து இந்த பிஸ்கெட்ஸ் மேலே லைட்டாக தூவிக்கணும். என்னோட சுகர் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. இதில் இன்னும் கொஞ்சம் பெரிய சுகர் கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணால் இன்னும் அப்படியே கடையில் வாங்குகிற போர்பன் பிஸ்கெட் லுக்லேயே இருக்கும். அப்புறம் இப்போ ஒரு குக்கரில் அடியில் சால்ட் போட்டுட்டு அதில் ஒரு குக்கர் பிளேட் போட்டுட்டு குக்கர் மூடியில் கேஸ்கட் அண்ட் விசில் ரெண்டும் இல்லாமல் போட்டு மூடி ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சா குக்கர் ப்ரீஹீட் ஆகிடும். இப்போது அந்த ப்ரீஹீட் பண்ண குக்கரில் இந்த பிஸ்கெட் பிளேட்டை வச்சுட்டு ஒரு 12 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் பேக் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் பிளேட் பேக் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம செகண்ட் பிளேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ 12 மினிட்ஸ் கழிச்சு என் பிஸ்கெட்ஸ் சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இதை ஒரு 2 மினிட்ஸ் அதே பிளேட்டில் வச்சு இருந்துட்டு அப்புறம் வேற ஒரு பிளேட்க்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. பிளேட் வெளியில் எடுத்ததும் பிஸ்கெட்ஸை எடுக்காதீங்க, ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ உடஞ்சிடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து ஆற விட்டிங்கன்னா அது நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும்.
இதே போல் எல்லா பிஸ்கெட்ஸையும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள் இந்த பிஸ்கெட் எவ்வளோ தின்னா அப்படியே கடையில் வாங்குகிற பிஸ்கெட் மாதிரியே இருக்குன்னு. இதோட டேஸ்ட்டும் செம சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம க்ரீம் ஃபில் பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம கிட்ஸ் இதில் பாதியே சாப்பிட்டுடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ உள்ள க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன பவுலில் 2 ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் அதில் 8 ஸ்பூன் பவுடர்டு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து பட்டரோட நல்லா கரையணும் அண்ட் பட்டர் வந்து நல்லா லைட் ஆகிற வரை பீட் பண்ணணும். ஸோ பாருங்கள் இது எப்படி ஸ்டிஃபாக ஃபார்ம் ஆகி இருக்குன்னு. இந்த பவுலை பார்த்தாலும் தெரியும் இது எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் க்ரீம் சூப்பராக இருக்கும். அப்புறம் அதில் 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட ஃபில்லிங் க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் க்ரீம் எவ்வளோ ஃப்ளஃபியாக அண்ட் க்ரீமியாக இருக்குன்னு. நம்ம ஒரு ஸ்பூனில் எடுத்து இப்படி திருப்பி பார்த்தா பாருங்கள் அது கீழே விழலை. இந்த மாதிரி இருந்தால் அந்த க்ரீம் நல்லா ஏரியாக இருக்குன்னு அர்த்தம். இதுவே நீங்கள் திருப்பினா கீழே விழுந்துடுச்சுன்னா பட்டர் இன்னும் சரியாக வைப் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இப்போது நம்ம பிஸ்கெட்டும் ரெடி ஆகிடுச்சு அண்ட் க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. இனி நாம் க்ரீமை ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிஸ்கெட்டை எடுத்து அதோட பேக் சைடில் கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிஸ்கெட்டை வச்சு கவர் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பிஸ்கெட்டாக எடுத்து ஃபில் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்மளோட போர்பான் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிங்கன்னா அந்த க்ரீம் நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ சாப்பிடும்போது க்ரீம் வெளியில் வராது. பட் க்ரீம் வச்சதும் உடனே சாப்பிட்டோம்னா சைடில் க்ரீம் வரும். ஸோ ஒரு 1 hour கழித்து சாப்பிட்டா பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் என்னோட பிஸ்கெட் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு. இந்த பிஸ்கெட் ஹார்டாக இருக்காது அண்ட் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த போர்பான் பிஸ்கெட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணி எவ்வளோ நாள் வேணும்னாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது அப்படியே கடையில் வாங்குகிற போர்பான் டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ கிட்ஸ்க்கு எல்லாம் இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறத விட உங்களுக்கு இந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும் இது எப்படி இருக்கும்னு. அண்ட் இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ்க்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். இந்த போர்பான் பிஸ்கெட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.